விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் 3 நாட்களாக குளம் போல் தண்ணீர் தேங்கி இருந்த நிலையில் தண்ணீர் தற்போது தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. இது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். தற்போது பேருந்து நிலையத்தினுடைய நிலை என்னவாக இருக்கிறது? பெருமளவு பாதிப்பை சந்தித்த இடங்கள்ல பேருந்து நிலையமும் ஒன்று. விவரங்களை பதிவு செய்யலாம். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக 3 நாட்களாக குளம்போல் தண்ணீரானது தேங்கியிருந்தது. 4வது நாட்களாக இன்றும் தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணியில் தொடர்ந்து நகராட்சியுடைய ஊழியர்கள் ஈடுபட்டு வர்றாங்க. மோட்டார்கள் மூலம், அதாவது பெரிய அளவு மோட்டார் மூலம், ஏறக்குறைய 10 மோட்டார்கள் மூலம் தற்போது தண்ணீரை 4வது நாட்களாக வெளியேற்றக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. ஓரளவு தண்ணீரானது வடிந்திருக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய இந்த இடத்துல எல்லாம் குளம்போல் தண்ணீர் தேங்கியிருந்த நிலையில முற்றிலும் தண்ணீரானது வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் சில பிளாட்பார்ம்களில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் அதை வெளியேற்றக்கூடிய பணியும் நடைபெற்று வருகிறது. இன்னும் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படவில்லை. பேருந்து நிலையத்திற்கு வெளிப்புறம் இருந்துதான் பேருந்தானது இயக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணி முழு வீச்சில் நடந்துகிட்டு இருக்கு. 24 மணி நேரமும் பெரிய அளவிலான மோட்டார்களை வைத்து இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வராங்க. வெளி மாவட்டங்களிலிருந்து துப்புரவு பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். இந்த பேருந்து நிலையம் முழுவதுமே குளம்போல் தண்ணீர் தேங்கி இருந்ததால் ஒரு அசுத்தமான நிலையில் இருந்த நிலையில விவரங்களுக்கு நன்றி கோகுல்.